இதுதான் அன்னபூர்ணா இலைகள்னு சொல்லக்கூடிய பிரியாணியில் போடக்கூடிய ரம்ப இலைகள். இந்த இலைகளை இலையை சாப்பிடக்கூடாது. அதனால் நம்ம பிரியாணி மற்ற சமையலில் இருக்கும்போது அந்த இலையை எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிடணும். ஆனால் இதை டீயாக எடுத்துக்கலாம். டீயாக எப்படின்னா பச்சை இலையை கட் பண்ணி தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு டீ மாதிரி குடிக்கலாம். டைஜஷன் பவர் நல்லா இன்க்ரீஸ் பண்ணும், ரொம்ப நல்லதும் கூட. இந்த ரம்ப இலையிலே வேரிகேட்டட் வெரைட்டி இருக்குது. இந்த காமிக்கிறேன் பார்த்தீங்களா, சேம் அதே தான். இதை பேண்டனஸ் சொல்லுவாங்க, அழகு செடியாக வளர்க்குறது. அப்போ வேரிகேட்டடாக இருந்தாலும் இந்த இலைகளுக்கு மனம் கிடையாது. இதை சமையலில் பயன்படுத்தக்கூடாது. இது ஒன்லி அலங்கார செடியாக மட்டும் நம்ம பயன்படுத்தலாம். வீட்டுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் வைக்கும்போது அந்த டபுள் கலரில் இலைகள் இருக்கும்போதே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த அடியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே சேம் ஸ்ட்ரக்சர் தான். அது குத்து குத்தா அப்படி வளரும். அந்த வேர்கள்லேருந்து பக்க கண்டுகள் எப்படி நிறைய வெடிச்சு வளருது பாருங்க. ஒரு செடி வச்சாலே போதும், அதுலேருந்து நிறைய பக்க கண்ணுகள் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். அந்த வேர்லாம் கூட நீளமாக வளர்ந்து அதிலிருந்து மறுபடியும் செடி வந்துகிட்டே இருக்கும். இதே மாதிரி தான் அந்த வேரிகேட்டட் லீஃப்லையும் அதே மாதிரி அடுத்தடுத்து பக்க செடிகள் வந்துகிட்டே இருக்கும்.